தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு வெற்றிடம். மக்கள் இயக்கங்களின் குரலாக வாழ்ந்தவர். எளிமையை அரசியலாக மாற்றியவர். நல்லகண்ணு நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஒரு மனிதர் மறையலாம், ஆனால் அவர் நின்ற கொள்கை ஒருபோதும் மறையாது. நல்லகண்ணு ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு போராளி, ஒரு தியாகி, ஒரு எளிமையின் உருவம். தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்காக, கூலி தொழிலாளர்களுக்காக, நீர்வள உரிமைக்காக, நில உரிமைக்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை கைது, எத்தனை தியாகங்கள். அவரது வாழ்க்கை சுயநலமில்லாத அரசியலின் பாடம். அவர் சேர்ந்த கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. சமத்துவம், சமூக நீதி, ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாத சமூகம். இவை அவருக்கு வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை முறையே. அவர் அதிகாரத்தை விரும்பவில்லை, எளிமையை தேர்ந்தெடுத்தார். சாதாரண வீடு, சாதாரண உடை, சாதாரண உணவு, ஆனால் உயர்ந்த சிந்தனை. 90 வயதை கடந்த பின்னரும் மக்களுக்காக பேசிக் கொண்டிருந்தார். அவர் வாழ்க்கை சொல்லும் ஒரு பாடம். அரசியல் என்பது பணம் சம்பாதிக்க அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய. அவரை பலர் நடமாடும் நெறிமுறை என்று அழைத்தனர். ஏனெனில் அவர் சொன்னதும் செய்ததும் ஒன்றே. சாதி, மதம், மொழி தாண்டி மனிதனை மனிதனாக பார்த்தவர். இன்று நாம் அஞ்சலி செலுத்துகிறோம். ஆனால் உண்மையான அஞ்சலி என்ன? அவர் நம்பிய சமத்துவத்தை நாம் வாழ்ந்தால், அவரது எளிமையை நாம் பின்பற்றினால், அதுவே அவருக்கு மரியாதை. ஒரு தலைவன் போனார், ஆனால் ஒரு கொள்கை உயிருடன் இருக்கிறது. சமத்துவம் வாழ்க, மனிதநேயம் வளர்க.